அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரை நன்மையும் ஏற்றுவோம். அடுத்தபடியாக நன்ற பலிபீடம் கட்டுவோங்கிற பாடலை நல்லா உற்சாகமாக கைதட்டி நான் பாட ஆரம்பிப்போம். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி
ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி 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 ஆண்டவர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை சமயம் கொடுத்தோம். அடுத்தபடியாக மூன்றாவது பாடல். நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியையா நன்றியையா ஏசையா, நன்றியையா நன்றியையா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன்.
நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு கூடை தினம் தந்தும் மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு கூடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி சுவாமி. அடுத்தபடியாக நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற பாடலை பாடுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா.
எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பாடி கிடந்த உயிர்களெல்லாம் வாழ வைத்தாரே, பாடி கிடந்த உயிர்களெல்லாம் வாழ வைத்தாரே. அவர் வாழ்வும் சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே, அவர் வாழ்வும் சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவன் என்று வகுத்து சொன்னவர் இயேசு, பரமபிதா ஒருவன் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு, நம் பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு, எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு, நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்றச் சொன்னவர் இயேசு, தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்றச் சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு, தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. நன்றி, நன்றி ஆண்டவரே. கைகளை தட்டி நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்தும். பாஸ்டர் கமல்ராஜ் ஐயா அவர்கள் வந்து நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி செபிப்பார்கள். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் நேரத்தோடு வந்து நீங்கள் பங்கு கொள்ளும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். விருந்தாடிங்க வந்தால் மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வரலாம், அவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு. விருந்தாடி வரலைன்னா நம்ம 9 மணிக்கு மேலே போய் நிதானமாக சமைச்சு பிறகு என்ன செய்யலாம், சாப்பிடலாம். பெரும்பாலும் 2 தோசை தான் ஊற்றுவோம் சாயந்தரம், ஆகினால அதை 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆகினால கொஞ்சம் நேரத்தோடு வரும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். வரும்போது இன்றைக்கும் நாளைக்கும் பாஸ் கமல்ராஜ் ஐயா அவர் ரொம்ப சாப்பிட மாட்டார், ஒரு 2 இட்லி 1 தோசை அவ்வளோதான் சாப்பிடுவார். ஆகினால அதை நீங்கள் செஞ்சு கொண்டு வந்துடுங்க, கர்த்தர் அதற்குரிய பிரதிபலனை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் மெதுவாக எந்திரிங்க பார்க்கலாம், கையை ஊனி ஒரு பாட்டு ஒன்று பாடி இம்மானு முன்னாடி வந்து ஒரு விசேஷத்தை பாட்டு பாடுவாங்க. பக்கத்தில் ஜாய்ஸ் நிற்கும் ஒத்து பாட்டு பாட. ஆகினால அந்த பாட்டல் பாடும் பொழுது நம்முடைய காணிக்கையை கத்தருக்கு ஆண்டவருடைய பிறந்த நற்செய்தியை சொல்லும்படியாக இந்த பாடல் மூலியமாக இதை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தின் நற்செய்தி உங்களுக்காக அறிவிக்கிறேன். இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடு. இது எல்லா ஜனத்துக்கும்
ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை கேட்போமே. இது எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை கேட்போமே. மேய்ப்பர்கள் வயல் வழியில் ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். மேய்ப்பர்கள் வயல் வழியில் ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். கர்த்தரின் தூதர் வந்து நின்றதுமே மகிமை சுற்றிலும் பிரகாசித்தது. கர்த்தரின் தூதர் வந்து நின்றதுமே மகிமைய சுற்றிலும் பிரகாசித்தது. இது எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை கேட்போமே. இது எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை கேட்போமே. கர்த்தராகி கிறிஸ்து என்னோ ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைய துணிகளிலே சுற்றே முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். பிள்ளைய துணிகளிலே சுற்றே முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை கேட்போமே. இது எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை கேட்போமே. ரட்சகரா இல்லை மேய்ப்பரா இல்லை நிசையவா வாருங்களே அனைவரும் கூடி அவருக்கு வெகுமதிகளை செலுத்துவோம். ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் பிள்ளைய தாயம் கண்டு. ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் பிள்ளைய தாயம் கண்டு. சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்ட பிறகு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் பிள்ளைய தாயம் கண்டு. சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்ட பிறகு தங்க பொக்கிஷங்களை திறந்து வைத்து பொன்னையை கொடுத்தாரே. வெள்ளை போல தூப வர்க்க காணிக்க வைத்தார்கள். தங்க பொக்கிஷங்களை திறந்து வைத்து பொன்னையை கொடுத்தாரே. வெள்ளை போல தூப வர்க்க காணிக்க வைத்தார்கள். இது எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை கேட்போமே. இது எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை கேட்போமே. ஆ ஓ ஆ ஓ லல்லலா 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 லல்லலா. ஹல்லேலூயா. இப்போ ஐயா நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்தின் கடைசியில் இப்படி நம்மை சுத்திகரித்து கொள்ளும்படி நடத்தப்படுகிற இந்த கூட்டங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அன்பு பாஸ்டர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். சபையின் போதகராகிய பாஸ்டர் இம்மான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமென் ஆமென். ரொம்ப பரிதாபமாக இருக்குதம்மா. ஹல்லேலூயா.
ஆண்டவர் நல்லவர். வழக்கமாக சுத்திகரிப்புன்னு ஒரு கூட்டம் வந்து கிறிஸ்மஸுக்கு முடிஞ்ச பிறகு தான் வைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய கிளை சபைகள் வந்துச்சுனால கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னாடியே சுத்திகரிப்பு பண்ணிவிட்டு கிறிஸ்மஸுக்குள்ளே போகிறது நல்லது தான். ஆமென். அப்படி ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக, அவருடைய கிருபை நம்மை வழிநடத்தும்படியாக இந்த 12 மாதங்கள் 22 நாட்கள் அவர் நமக்கு நல்லதே செய்தார். அவர் நமக்கு உதவி செய்தார், நம்மை காப்பாற்றினார், நம்மை போஷிக்க வைத்தார், நம்மை அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் பயன்படுத்தினார். மனதார நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. எல்லார் வாயும் நன்றி செலுத்துங்க. எங்கள் குடும்பம் முழுசையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. ஆபத்துக்களுக்கு விலக்குனீங்க, தீமைகள் வராமல் பாதுகாத்தீங்க. நீர் எங்களை கைவிடல ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகவில்லை. உம்முடைய எல்லா தயவை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆலயத்தின் நடுவில் உடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறதை போல ஒரு நம்முடைய எல்லா கைகளை உயர்த்தி அந்த கிருபை நினைத்து தகுதியில்லாத நம்மை எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்தினாரே, நம்மை தகுதிப்படுத்தினாரே. ஒரு பெரிய இரக்கத்துக்காக நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க உணர்ந்து, கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் நடத்துகின்றது. பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபையிதே. ஆண்டவரே, பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின. சத்தம் உயர்த்தி கிருபையே 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 மாறாத இயேசுவே கிருபையே கிருபையே மாறாத உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிதே. எத்தனையோ முறை உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே கிருபையே கிருபையே. லார்ட், உம்முடைய கிருபை, உம்முடைய கிரேஸ், ஓ கிருபையே, be exalted. மாறாத உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நினைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் பாராட்டின நம்முடைய பெரிய தயவு கிருபை, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிதே. ஒன்றுமில்லா
செய்த கிருபையிதே கிருபையே மாறாத நல்ல ஓ கிருபையே ரபனமா ஷதரதியரனா mighty presence Lord oh கிருபையே கிருபையே உங்க கிருபைதான் yes Lord உங்க கிருபைதான் எங்களை தாங்குது ஆண்டவரே கிருபைதான் என்னை நடத்துகின்றது சில பேர் டிப்ரெஷன்ற பேர்ல நிறைய பேர் வாழ்க்கையில உடைக்கப்பட்ட போது அவர்கள் முடிவு தற்கொலை தங்கள் உயிரை முடித்து விட்டார்கள் ஆனால் நம்ம உடைக்கப்பட்ட போது பிசாசு அப்படி பல விதத்தில் ஏவி இருக்கலாம் ஆனால் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது கிருபை நம்மை தாங்கினது many times we are broken உடைக்கப்பட்டோம் வெளியே தெரியாது ஆனால் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் தாங்கினார் பலவீன நேரத்தில் நம்மை தாங்கினார் ஓ ஒன்றுமில்லாத நேரத்தில் நம்மை தாங்கினார் எல்லா கைகளை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம் பரலோக பிதாவே நம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி வார்த்தையாய் எங்களோடு இடைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுவோம் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா ஏன்னா அடிக்கடி கை கொடுக்க சொல்லுவேன் நான் கொரோனாலாம் இல்லை பயப்படாதீங்க முதல்ல அவங்கள கை பிடிச்சி சொல்லுங்கள் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அதையும் எவ்வளோ கோபமாக சொல்கிறீங்க சந்தோஷமாக சொல்லுங்கள் ஆமென் ரெண்டாவது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அவங்கள பார்த்து இப்போ நம்ம மீட்டிங் 11 மணி கூட முடிக்கலாம் ரைட் சரி இவங்ககிட்ட ஒரு கேள்வியோடு ஒரு பிரசங்கத்தை நான் தொடங்க விரும்புகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டிருக்க மாட்டீர்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன் கிறிஸ்மஸில் எது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் நான் கேட்கும் போது இன்ட்ராக்ஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் வசனத்துக்கு போயிடுவேன் கிறிஸ்மஸில் எது முக்கியம் நாளைக்கு அவன் சொல்கிறீங்களா எது முக்கியம் தேவனுடைய வார்த்தைன்றாங்க அப்புறம் சரி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் சொல்லுங்கள் கிறிஸ்து பிறந்ததை பற்றி நம்ம செலிப்ரேட் பண்ணால் எதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஞானிகள் அவங்க முக்கியம் ரைட்டு நட்சத்திரம் முக்கியம் சில பேர் வாயே திறக்காது தலை மாட்டாட்டின்னு இருக்கும் ஆமாயா அதுதான் என்னம்மா கேக்கு பிரியாணி அது அவங்க தேவையை சொல்கிறாங்க ரைட் சரி இப்போ இதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் மரியாதை பற்றி யாருமே சொல்லலை மரியாதை இல்லாமல் ஏசப்பா உலகத்தில் வர முடியாது அவங்க முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் யாருன்னா யோசேப்பு ஆமென் இந்த யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு வார்த்தையும் தன் வாயை திறந்து யோசேப்பு பேசுறதா ரெக்கார்டு இல்லை ஆமென் சொல்லுங்க அது இப்படி சொல்கிறேன் என் தலைப்பு இப்படி எழுதியிருக்கிறேன் பேசப்படாதவனை குறித்து பேசப்பட்ட 4 சொப்பனங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் தலைப்பை அப்பவும் சில பேர் வாய் திறக்கலாமா நீங்கள் எக்ஸாம் எழுதுவானா காப்பி அடிச்சா பாஸ் பண்ணிடலாம் சொல்லுங்க பேசப்படாதவனை குறித்து பேசப்பட்ட 4 சொப்பனங்கள் இந்த பைபிளில் வந்து ஹோல் பைபிளில் பார்த்தீங்கன்னா 2 புக்கு தான் பெண்களுக்காக எழுதப்பட்டிருக்குது ஒன்று ரூத்தின் சரித்திர புஸ்தகம் எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 2 புக்கு இருந்தாலும் அது சரித்திர ரெக்கார்டு படித்த புக்கு உங்ககிட்ட போய் சொன்ன பாரு நான்
சொல்லுங்கள், நம்ம 2 புக்காக இருந்தாலும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கிறோம் பெண்கள். ஆமென். அட நல்லா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்கள் மேல் சார்ந்ததான புஸ்தகம். ஆளுமை எல்லாமே ஆண்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது தான் பெண்களை தேவன் முக்கியப்படுத்தினார். ஆமென். நீங்கள் பைபிள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், ஆண்கள் பேரே இருக்கும். ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டார், ஐயா ஆம்பளைங்க குழந்தை வைக்க முடியுமா? அவருக்கு புரியல. அவர் சொல்கிறது என்னென்னா தகப்பனை குறித்து தான் ஹைலைட் பண்ணுவாங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். இப்போ பெற்றது அவங்க மனைவி தான். ஆனால் அங்கே யார் முக்கியப்படுத்தப்படுறா? அவருடைய தகப்பனார் தான் மகிமைப்படுத்தப்படுகிறது, ஹைலைட் பண்ணப்படுது. அப்போது இங்கே யோசேப்பை பற்றி பைபிளில் எங்கேயாவது பேசினாரான்னு தேடி பார்த்தா ஒரு வார்த்தையும் பேசலை. ஆமென் சொல்லுங்கள். அது இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, மரியாள் கிட்ட கூட ஆண்டவர் தேவதூதன் டைரக்டாக பேசினார். காபிரியல் தூதன் வந்து என்ன சொன்னார்? அப்படி இறங்குது. அப்படியே மரியாள்லாம் டைரக்டாக அப்பீரியன்ஸ் அந்த தேவதூதனை பார்த்தது பேசுனது இருக்குது ரெக்கார்டு. ஆனால் யோசேப்பு கிட்ட டைரக்டாக கூட பேசலை. கனவுல தான் வந்து பேசுகிறார், சொப்பனத்தில் தான் வந்து பேசுகிறார். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நேரடியாக பார்த்து ஒருத்தர் சொன்னாலுமே கீழ்ப்படியாத உலகம். ஆனால் அவன் சொப்பனத்தில் சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படுகிறான். ஆமீன் சொல்கிறீங்களா? அந்த 4 சொப்பனத்தில் என்ன விஷயம் ஆண்டவர் அவனுக்கு சொன்னார் அப்படின்றத கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். முதல் சொப்பனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வாசித்துருமா? இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் எப்படி வந்தாரு சொல்லுங்க? டைரக்டா வரல. எப்படி வந்தாரு? அவரை தூங்க வச்சுட்டு சொப்பனத்தில் வந்து சொல்றாரு, யோசேப்பே மரியாளை ஐயப்படாதே. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்போ முதல் சொப்பனத்தில் சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, அந்த யோசேப்பு குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமான். சொல்லுங்க ஆமென். நீதிமான்களுக்குள்ள ஒரு குணநலம் என்னன்னா, மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்த மாட்டாங்க. அங்கே அப்படி தான் இருக்குது. அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். நீங்கள் நீதிமான்களை போல நம்ம நீதிமானாக இருந்துட்டா நம்ம என்ன பண்ணோம்னா மற்றவங்க எல்லாரையும் காலி பண்ணுருவோம். ஏன்னா நான் யார்? வாய் திறக்குதா பற்றியா? ஏன்னா நம்மக்கிட்ட ரைட்டு, நம்மக்கிட்ட எதுவுமே தப்பு இல்லை. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, மடியில் கனம் இருந்தால் அதெல்லாம் அழகாக சொல்லுவீங்க. உங்கள்கிட்ட கனமோ இல்லை, பயமோ இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது நம்ம எப்படி பண்ணுவோன்னா, நம்ம சைடில் பேசிக்கிறதா இருந்தால், நமக்கு பேசுகிறதா இருந்தால் நம்ம வழக்கறிஞர் மாதிரி பேசுவோம், வாதாடுவோம், சமாளிப்போம். ஆனால் மற்றவங்களுக்கு பேசுகிறதா இருந்தால் நீதிபதி மாதிரி தீர்ப்பு எழுதிடுவோம். ஆமென். அந்த நீதிமானாகிய யோசேப்பு அவமானப்படுத்த மனதில்லாமல் இருந்தான். இந்த வருஷம் முடிக்க போகிறோம். எத்தனை முறை நம்ம மற்றவங்களை காயப்படுத்தியிருக்கிறோம், மற்றவங்களை கஷ்டப்படுத்தியிருக்கிறோன்னு யோசித்து பார்த்தா உங்களுக்கு நீங்கள் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆமென். இப்போ குறிப்பு என்னன்னா, அங்கே 2 விஷயம் சொல்கிறாரு. மரியாளை நீ சந்தேகப்படாத. சொப்பனத்துடைய நோக்கம் என்னன்னா, சொல்கிற செய்தி நீ சந்தேகப்படாத. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எர்த்குவைக் ஏதாவது வந்துருக்குதா? சரி கவனிக்க. நம்ம இந்த வருஷம் முடிக்க போகிறோம். இன்னும் சரியா இன்றைக்கி தேதி 22 நாள், இன்னும் 7 நாள் இருக்குது, ஒரு வாரம் இருக்குது. எத்தனையோ முறை நம்ம வாழ்க்கையில் தேவ வசனத்தை நம்புவதற்கு இடமில்லாமல் சந்தேகப்படுறதுக்கு நம்ம நடந்திருக்கிறோம். நீ கர்த்தர் இந்த வருஷத்து முடிவில் சொல்கிறாரு நம்மையும் பார்த்து, நீ சந்தேகப்படாத, தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. அதுவும்
அந்த காலத்தில் இன்றைக்கி லிவிங் டுகெதர்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகுது. எப்படின்னா கல்யாணம் ஆகாமலே ஒருத்தரோடு ஒருத்தர் என்ன செய்வாங்க, குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் எப்படி திடீர்னு வானானா சரி டாட்டா பாய் போயிடலாம், அது வரைக்கும் இருக்குது சாப்பிட்டுக்கிட்டு பணத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு செய்கிறாங்க. வேர்ல்டில் ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ, அவனுக்கு வர வருஷத்தில் கல்யாணம் பண்ண போகிறாங்களாம். ஏற்கனவே 3 குழந்தை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஆமேன்னு சொல்கிறீங்களா? அந்த பொண்ணோட முடிவு பண்ணுறாரு, சரி இதுக்கு பிறகு அவளை மனைவி ஆக்கிக்கலாம். எப்போ? 3 குழந்தை பெற்ற பிறகு. அப்போ அந்த நாட்களில், யோசேப்பு நாட்களில் காரியம் என்னென்னா, ஒரு கன்னிகையாக இருக்கிறவள் கர்ப்பம் தரித்தால் அவங்கள கல்லடித்து சாகடிக்கணும். முறை தவறின வாழ்க்கை, அவள் தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தம். ஆனால் இப்படி நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு பெண் மனைவியாக போகக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறா. ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள். எந்த புருஷன் ஒத்துப்பான்? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்ப்பமாக இருக்கிறா, அது அவன் தப்பு பண்ணால் பரவாயில்ல. அவனுக்கு தெரியாத ஒரு சம்பவம் கேள்விப்படும் போது இருதயமே என்ன இருக்கும்? உடஞ்சிருக்கும். ஆனால் இந்த யோசேப்பு சொப்பனத்திலே எச்சரிக்கப்படுகிறான். சொல்லப்படுகிற செய்தி, மரியாள் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை பரிசுத்தமானது, பரிசுத்த ஆவியானவராலே உண்டானது, நீ சந்தேகப்படாதே. ஆமென். அப்போ கவனிங்க, ஒரு வார்த்தையும் ரிப்ளை பண்ணல யோசேப்பு. சொன்ன உடனே அந்த வருஷத்தை கண்டினியூ பண்ணுமா? அல்லேலூயா. அப்போ அவங்க செய்தி கேள்விப்பட்ட உடனே இந்த விஷயத்தை அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லியிருப்பாரா யோசேப்பு? சொல்ல முடியாது, சொந்தக்காரங்களுக்கு சொல்ல முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை தேவதூதனால் கேட்டு பெற்றுக்கொண்ட பிறகு அந்த வசனத்துக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. எத்தனை முறை ஆண்டவர் உங்களோடு 52 வாரம் ஒரு வருஷத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஊழியக்காரங்க மூலமாக பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் முன்னாடி ஒரு காலங்கள்லாம் எப்படின்னா, எதை சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவோம். அப்போது விசுவாசம் ஆரம்பத்தில் குழந்தை போல் இருந்துச்சு. இப்போ ஒன்று ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினா நிறைய கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்போம். இது எப்படி ஆண்டவரே, அது சாத்தியமா, அது முடியுமா, இது நடக்குமா, அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்போம். ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா, சந்தேகப்படாமல் விசுவாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் இன்னும் சரியாக 1 வாரம் இருக்குது. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சந்தேகம், நாட் ஓன்லி பைபிள், வேத வசனத்தின் மீது, தேவன் மீது சந்தேகம் மட்டும் இல்லை. சில பேர் குடும்பத்தில் சந்தேகத்தினால பிரச்சனை, கனவு மேலே சந்தேகம், மனைவி மேலே சந்தேகம், பிள்ளைகள் மேலே. இந்த சந்தேகம் ஹேபிட் வந்துருச்சுன்னா குடும்பம் நிம்மதியாகவே இருக்காது. ஆமென் சொல்லுங்கள். யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை சந்தேகத்தினால உங்கள் வீட்டு 2ஆக உடஞ்சிச்சுன்னா இனி கர்த்தர் பேசுகிறார், சந்தேகப்படாத. சொல்லுங்கள் ஆமென். யோசேப்புக்கு சொன்ன செய்தி அதுதான். யோசேப்பு, நீ சந்தேகப்படாத, ஐயப்படாத, பயப்படாத. அவளிடத்தில் உற்பத்தியானது பரிசுத்த ஆவியானனால் உண்டானது. ஆமென். ஒரு வார்த்தையும் ரிப்ளை பண்ணல. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இப்படி ஒரு செய்தி சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ண பொண்ணு போகிற பொண்ணு இப்படி கன்சீவாக இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்களாம் பேச கேட்கும்போது உங்கள் மனசு என்ன ஆகிடும்? உடஞ்சிடும். ஆனால் அந்த நீதிமான் யோசேப்பு ஒரு வார்த்தையும் பேசலை. இன்னும் அழகான வார்த்தை போட்டிருக்குது, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். ஆண்டவருடைய குணநலன்கள் பாருங்கள். மற்றவங்களை அவமானப்படுத்தவே கூடாது. வசனம் சொல்லுது, பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். இந்த வருஷத்தில் உங்கள் மனசுக்குள்ளே பெருமையாக, அகந்தையாக மற்றவங்களை நீங்கள் அவமதிச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் சில நேரங்களில் அப்படி நடந்திருக்கலாம், அதனால தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடக்கூடாது. ஆமென். அப்போ யோசேப்புக்கு வந்த செய்தி, சொப்பனத்தின் செய்தி என்னன்னா, சந்தேகப்படாமல்
அவளை ஏற்றுக்கொள் என்று சொன்னது. அல்லேலூயா. யார் யார் வாழ்க்கையில் 2 மனசாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வசனத்தின்படி நீங்கள் நம்பினால் அந்த இடத்தில் தேவ பிரசன்னம் விளங்கும். அங்கே சமாதானத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இப்போ இந்த வருஷ கடைசியில் யோசித்து பாருங்கள், சொப்பனத்தில் சொன்ன உடனே மரியாளை அவன் ஏற்றுக்கொண்டான். எத்தனை முறை ஆண்டவர் உங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிறாரு, ஊழியர்காரங்க மூலமாக பேசுகிறார், நீங்கள் தனியாக பைபிள் படிக்கும்போது பேசுகிறாரு. ஆனால் இப்படி ஒரு முற்றிலுமான கீழ்ப்படிதல் நமக்கு இருக்குமானால் நாம் தேவன் பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அதான் யோசித்து பார்க்குறேன். யோசேப்பு எங்கேயாவது பேசினாரா? திருப்பி பார்த்தா ஒரு இடத்துலையும் யோசேப்பு பேசுகிற ரெக்கார்டே இல்லை. ஆனால் யோசேப்பு தான் இந்த தேவன் பிறப்பதற்கு முக்கியமான அர்ப்பணிப்பு அவன் தாழ்த்தி தன்னை கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அந்த முற்றிலுமான கீழ்ப்படிதல் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த முற்றிலுமான ஒரு கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால், யோசேப்பு நமக்கு சொல்கிறாரு, நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொப்பனத்தில் கேட்டேன், முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல அதான் எதிர்பார்க்குறார், ஒரு முற்றிலுமான கீழ்ப்படிதல். அறகுறையாக இல்லை. நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஆற்றுல ஒரு கால். அதுதான் வாழ்க்கையே. இங்கேயும் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம், அப்படி இல்லை. முதல் விஷயம், யோசேப்புடைய சொப்பனம் செய்தி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தேகப்படாம. ஆமாம், ஆண்டவரும் அப்படி தான் சொன்னார், எவனாகிலும் என்னிடத்தில் ஏதாவது கேட்டால் அவன் சந்தேகப்படாமல் என்கிட்ட கேட்டானா அதை அவன் பெற்றுக்கொள்ளுவான். அப்போ இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் தாமதிக்குது, டிலே ஆகுதுன்னா என்ன காரணம்னா, ஏதோ ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த சந்தேக பிசாசை என்னை விட்டு போயிடணும். ஆமென் சொல்லுங்கள். பேதுருவை பார்த்து அப்படி தான் கேட்டார், நீரே ஆனால் நானும் தண்ணி மேலே நடக்கணும் ஆண்டவரே. சரி வான்னு சொல்லிட்டார். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் எப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு குருவானவர் இருந்தார்னா 99 கலையை சொல்லிக் கொடுப்பார். லாஸ்ட்டு மாஸ்டர் பிளானில் இருக்கிற அந்த கலையை அந்த குருவானவர் அவனுக்கு என்ன பண்ண மாட்டார், சொல்லித்தர மாட்டார். ஏன்னா அப்படி தெரிஞ்சிட்டா அவன் குருவை மிஞ்சின சிஷ்யன் ஆகிடுவான். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்னா, ஒருவன் என்னை பின்பற்ற அவன் வந்து என்னை விசுவாசித்தால் நான் செய்கிறதையும் செய்வான், என்னை விட அதிகமாகவும் செய்வான். இந்த மாதிரி எந்த தலைவனும் சொன்னது கிடையாது. அல்லேலூயா. நீ வான்னு சொல்லிட்டார். அவனும் தண்ணி மேலே நடந்து வரான் பாருங்க. வந்தால் காற்றும் கடலும் கொந்தளிக்குது. அது ஒரு நிமிஷம் பார்க்குறான், தண்ணியில் மூழ்கிட்டான். அவனை கையை பிடிச்சி தூக்கி விட. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் மடிந்து போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கையை பிடிச்சி தூக்கிட்டு கேட்டார், நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆமென். இந்த வருஷத்தில் நிறைய விஷயம் உங்கள் மைண்டில் டவுட்டாக இருந்திருக்கலாம். இது நடக்குமா, நடக்காதா, பாஸ்டர் சொன்னார் இதெல்லாம் உண்மைதானா, இல்லை கதையா, கற்பனையா, கட்டுக்கதையா? இவன் சொப்பனத்தை சொல்கிறதே கீழ்ப்படிஞ்சு செஞ்சதுனால அவன் வாழ்க்கையில் ஒன்றும் தவறாமல் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சந்தேகம், தேவனுடைய வார்த்தையில் சந்தேகம், குடும்பத்தில் சந்தேகம், பிறரை அவமானப்படுத்துகிற குணங்கள் இருக்குமானால் இந்த வருஷத்தின் கடைசியில் அவைகளை தேவன் நம்மை விட்டு நீக்க விரும்புகிறார். அல்லேலூயா. முதல் காரியம் என்ன? யோசேப்பு சொப்பனம், முதல் சொப்பனம் என்ன சொல்லுது? சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள். அல்லேலூயா. அது எப்படி சொல்லலாம்? சந்தேகப்படாமல் நம்பு. சொல்லுங்கள் பக்கத்தை, சந்தேகப்படாமல் நம்பு. அல்லேலூயா. சந்தேகப்படாமல் நீ நம்புனீன்னா உனக்கு வராத வம்பு, உனக்கு கர்த்தர் கொடுத்துருவார் தெம்பு. அல்லேலூயா. வசனத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த மாதம் எவ்ரி மந்த்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துறது உங்களுக்கு தெரியும், சரியா? இந்த மாதம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தும்போது ஒவ்வொரு தடவையும் நான் ஜெபம் பண்ணுறது, அற்புதம் செய்கிறார் ஆண்டவர். இந்த மாதம் பிளான் பண்ணோம், எங்கள் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு. நான் உங்கள் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் ஏஎம் டேவிட் ஐயாவுக்கு ஞாபக சக்தி கம்மியாக வேலை செய்து, ஜீரண சக்தி நல்லா வேலை செய்யுது.
எங்கள் மீட்டிங் அன்றைக்கி மறந்துடுவார். ஃபோன் பண்ண உடனே இன்றைக்கி தானே நம்ம மீட்டிங்னுவார். அப்போ நினச்சிக்கணும், நான் சிவாஜி எம்ஜிஆர் இன்னும் சாவலை. பாவம், அவருக்கு ஞாபக சக்தி மறந்துடுது, ஜீரண சக்தி நல்லா வேலை செய்யுது. இந்த வருஷம் லீடர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி ஏதாவது gift கொடுக்கணும்னு பிளான் பண்ணோம். அப்படி பிளான் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு ஃப்ளாஸ்க்கு சின்ன ஹேண்டியாக 2 டீ கப்பும் அதில் குடிக்கிற மாதிரி உள்ள விஷயத்தை பிளான் பண்ணிட்டோம். இது எல்லாருக்கும் கலந்து கொள்கிறவங்களுக்கு, லீடர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க சில கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, சாப்பாடு விஷயம்லாம் சில பொறுப்பு எடுக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணோன்னு ராம்ராஜை விட நல்ல குவாலிட்டி ஷர்ட் ஒன்று பிளான் பண்ணி வச்சிட்டேன். ஆமென் சொல்லுங்கள், ஆமென். இதுக்கு எனக்கு தேவை பட்ஜெட்டு 25,000 ரூபா. எவ்வளோ தேவை? ஒரு தரம் அந்த தைரியமாக ஏற்றி சொல்லுங்கள். 25,000 ரூபா தேவை. நான் யாரையும் போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. விஷயத்தை சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணுங்க லீடர்ஸ்க்கு சொல்லியாச்சு. நம்ம பாஸ்ட்டு 2 மாதம் 3 மாதம் ஊர்லேயே இல்லை. ஆமீன் சொல்லுங்கள். சரி, என்ன பண்ணுறது? மீட்டிங் எக்ஸ்பென்ஸு நிறைய தேவை. கிஃப்ட்டுக்கு மட்டும் 25,000 ரூபா, சாப்பாட்டுக்கு தனியாக, அப்புறம் அங்கே ஹால் ரெண்ட்டு தனியாக, எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தேவை. அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறேன். காலையில் ஒரு நாள் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன். எலியா ஜெபம் பண்ணது ஞாபகம் வந்துச்சு. எலியா 2 வார்த்தை தான் ஜெபத்தை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலிலே நீர் மட்டும்தான் தேவன் என்பதை விளங்க பண்ணணும், மீதி எல்லாம் டூப்ளிகேட்டுன்னு விளங்க பண்ணணும். 2வது சொல்கிறார், நான் உம்முடைய ஊழியக்காரன்றது விளங்க பண்ணணும். அந்த மாதிரி நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் நான் ஊழியத்துக்கு அழைச்சதும் இந்த பாஸ்டர்களை வச்சு நான் சமாளித்து போராடுறது உண்மைன்னா இந்த மீட்டிங்கில் அற்புதம் செஞ்சிடணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன். காட்ஸ் ஐடென்டிட்டி, அவர் செல்ஃப் ஐடென்டிட்டி. என்னுடைய அழைப்பு இது உண்மைதான், நான் செய்கிறது உண்மைதான், நீங்கள் சொல்லி தான் செய்கிறதுக்கு அடையாளம் காட்டுங்கன்னு ஜெபம் பண்ணுறேன். திடீர்னு பாஸ்டர் ஜேக்கப் போஷியான்னு எனக்கு ஃபோன் பண்ணுறார். அவர் உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர். அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஊரெல்லாம் உலகமெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவர் சர்ச்சு பிரசங்கம் பண்ணது என்னை கூப்பிட்டார். இவ்வளோ பொறாமையாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி, அண்ணே நீங்கள் வரணும் அப்படி சொல்லி போய் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே என்கிட்ட ஒரு கவர் கொடுத்தாரு. பிரித்து பார்த்தா கரெக்டாக 25,000 ரூபா. நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? சந்தேகப்படாமல் நம்ம அவரை நம்பிக்கையாக இருந்தால் மிராக்கள் நடந்துடும். அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் அது கொடுத்துட்டேன். உங்கள் பாஸ்டருக்கு கொடுப்பேன், காரில் வச்சுக்கிறேன். அது இன்றைக்கி கொடுக்கலாமா நாளைக்கு கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். அல்லேலூயா. முதல் குறிப்பு சொப்பனம். யோசிப்பு வாய் திறந்து பேசலை. அவனுடைய முத்த விஷயம் என்ன தெரியுமா? சொப்பனத்தில் சொல்லப்பட்டது எல்லாவற்றையும் அப்படியே கீழ்ப்படிஞ்சான், முற்றிலும் கீழ்ப்படிஞ்சான். ஆமென். தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தினான், சந்தேகப்படலை. அந்த வார்த்தை அப்படியே தைரியமாக ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சான். இப்போ இன்றைக்கு அந்த வருஷத்தில் முடிக்க போகிறோம். நமக்கும் யோசேப்பை போல சந்தேகம் இல்லாத விசுவாசம் தேவை. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணாலும் கர்த்தர் செய்ய முடியும். ஆமென். அவருக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். விசுவாசிச்சிட்டிங்கன்னா நீ தேவ மகிமையை காண்பாய். ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவங்களாக இருந்தால் இந்த வருஷம் முடிவில் ஜெபம் பண்ணுங்க, என் விசுவாசத்தை பெருக பண்ணும். இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். அல்லேலூயா. நம்பர் 1 சொப்பனம் முடிஞ்சிச்சு. ஆமென். இப்போ 2வது சொப்பனம் வருது. சில பேருக்கு நைட்டில் படுக்கும் போதெல்லாம் சொப்பனம் மாதிரியே வரும். சினிமா நாடகம் மாதிரியே தொடர்ச்சியாக வரும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அந்த மாதிரி 2வது சொப்பனத்தை யோசேப்பு பார்க்குறாரு. வாசிக்கிறீங்களா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க. அவர்கள் யாருன்னா வான சாஸ்திரிகள். பூகோளத்தை வானத்தை ஆராய்ச்சி பண்ணுற சாஸ்திரிகளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பார்க்கும்படி அவர்கள் பிரயாசப்பட்டு வந்தார்கள். வந்தவங்க நேராக யாருக்கிட்ட போய் கேட்குறாங்க? ராஜா பிறக்கிறாருன்னா ராஜா வீட்டில் தான் பிறப்பார்னு நினச்சி ஏரோதுகிட்ட வந்து கேட்குறாங்க. ஆமென். சத்தமாக சொல்லுங்கள். இங்கே ராஜா பிறந்திருக்கிறாருன்னு அவனுக்கு வயிற்றில் புளியை கரைக்குது.
ராஜா பறந்துருக்கிறார், அப்போ ஏன் சீட்டு காலி ஆகிடுமா அப்படின்ற யோசிச்சுட்டு அவங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறான். நீங்கள் போய் பார்த்துட்டு அந்த விலாசத்தை எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் போய் அதை பார்த்து பணிந்து கொள்கிறேன்னு ஒரு ஃபேக்கான நியூஸ் சொல்கிறான். நல்லா கவனிங்க, இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி, நம்ம எங்கே போனாலும் கூகுள் மேப்பை தட்டிட்டு தான் இப்போ போகிறது. ஆமென். அந்த கூகுள் மேப்பு சில பேரை பள்ளத்தை தள்ளி விட்டுட்டுக்குது, மேலே அந்த கீழே விட்டுக்கிறான், காட்டில் போய் மாட்டினுக்கிறான். அதனால் நான் கூகுள் மேப்பை நம்புறதே இல்லை. சரிங்களா? வழி தெரியாத கூட கேட்டு கேட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவேன் நான். இப்போ இவங்களுக்கு ஜிபிஆர்எஸ் கிடையாது, மேப் கிடையாது. இவங்க போய் ஆண்டவர் பிறந்த இடத்த கணக்கிட்டு கரெக்டாக போய் பார்த்து சொல்லிட்டாங்க. போகும்போது சொல்கிறாரு அந்த ராஜா, நீங்கள் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் திரும்ப வந்து பணிந்து கொள்கிறேன், நான் போய் பணிந்து கொள்கிறேன்னு சொல்லும்போது நைட்டு இவங்க போய் அந்த குழந்தைய பார்த்துட்டாங்க. யார் பார்த்துடுறாங்க? வேத சாஸ்திரி, வான சாஸ்திரிகள் போயிட்டு பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு யார் வழி காட்டுனதுன்னா நட்சத்திரங்கள். சொல்லுங்கள், நட்சத்திரங்கள். நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் தான். இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு முடிச்சு வெளியே போய் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், எல்லா நட்சத்திரம் பிரைட்டாக இருக்காது, ஒரு சில நட்சத்திரம் பிரைட்டாக இருக்கும். அதுவும் இந்த நட்சத்திரம் இருக்கிறதுலே நட்சத்திரம் தான் தூரத்தில் இருக்குது. ஆனால் இந்த நட்சத்திரம் கொஞ்சம் கீழே டவுன் வரைக்கும் இறங்கி வந்து கிட்ட வந்து வழிகாட்டுற அளவுக்கு வருது. ஆமென். நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா, ட்ரெயினில் போனீங்கன்னா பார்க்கலாம், நிலா நம்ம கூடவே வர மாதிரியே இருக்கும். ஆமாவா? ஆமாவா? இப்போ நட்சத்திரம் அப்படி இல்லை, இவங்க ரூட்டே காட்டுது, இப்படியே வந்து இங்கே நின்றுடுச்சு. குழந்தைய பார்த்தாங்க. அவங்க பணிந்து கொண்ட பிறகு மறுபடியும் தேவ தூதன் வந்து அவங்களுக்கு எச்சரிப்பு சொல்கிறாரு, நீ வந்த வழியாக போகாமல் வேறு வழியாய் போகணும். ஆமென். கவனிங்க, நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொள்ளாத போது எப்படி வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு நீ வேறு வழியாய் மாறணும். அல்லேலூயா. வேறு வழியாய் அவர்கள் போனார்கள். அவங்க வேறு வழியாக போன பிறகு இப்போ சொப்பனத்தில் நீங்கள் வானசாஸ்திரிகளுக்கும் டைரக்ட் அப்பீரன்ஸ் இன்டர்வியூ தான். தேவ தூதன் தோன்றி நேரடியாக பேசுகிறாரு. ஆனால் இப்போ யோசேப்புக்கு என்ன பண்ணிட்டாரு? சொப்பனத்தில் தோன்றுகிறார். வாசிங்க அந்த வசனம் 13 எங்கே காணப்பட்டு? நான் நினைக்கிறேன் யோசேப்பு சொப்பனத்தில் சொன்னால் கூட கீழ்ப்படிவான், அவனுக்கு சொப்பனத்தையே கர்த்தர் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. காணப்பட்டு இருங்க, எங்க கவனிங்க. அவன் சொப்பனத்திலே சொல்லப்பட்ட போது அது நைட் டைம். என்ன டைம்? அட சத்தமா சொல்லுங்க. சொல்லப்பட்ட உடனே எழுந்து கவனிங்க, என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கீழ்ப்படிதல் யோசேப்புக்கு. நைட்டில் சொப்பனத்தில் சொல்கிறாரு, இந்த ஏரோது ராஜா இந்த வானசாஸ்திரிகள் பார்த்த பிறகு அந்த குழந்தைய தேடி கொலை பண்ண பிளான் பண்ணிட்டான், அதனால நீ எழுந்து எகிப்துக்கு போ அப்படி சொல்லி ஒரு தகவல் சொல்கிறான். சொன்ன உடனே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? காலையில் போவோம், ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து ஊரெல்லாம் கேட்டு உண்மையா அவன் டென்ஷன் ஆகிறானா எல்லாம் பார்த்து. அவன் அப்படி இல்லை, உடனே சொல்லுங்க, உடனே. இரவு நேரம், சரியா, புது இடம், பாதை தெரியாது, லைட் வசதி கிடையாது, குழந்தை கை குழந்தை மரியாதையும் கூப்பிட்டுட்டு ஆண்டவருடைய சொப்பனத்தில் சொல்லப்பட்டதற்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அந்த ஒபீடியன்ஸ் இருக்குல்ல, உடனே கீழ்ப்படினோம், சொன்ன உடனே கீழ்ப்படினோம். அந்த வசனம்லாம் வாசிக்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்துச்சு. சொல்லப்பட்ட உடனே நான் நினைக்கிறேன் அந்த சொப்பனம் கண்ட உடனே எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டான் மரியாள்கிட்ட. ஆமே. இந்த 12 மாதத்தில் எத்தனை முறை கர்த்தர் நம்ம கூட பேசுகிறாரு. இதை விடுன்னு சொல்கிறாரு, போயிடுன்னு சொல்கிறாரு, போகாதன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம இன்னும் முழுசாக என்ன பண்ணல. யோசேப்பை போல முற்றிலுமான ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு யோசேப்பை கொண்டு பேசுகிறார். அவன் சொப்பனத்தில் சொல்லப்பட்ட உடனே எழுந்து, பாதை தெரியாத இடம்,
புது இடங்க. இப்போ போன தடவை கூட நான் இதே போல் மீட்டிங் வரும்போது எதிர்க்க வழி இல்லைல்ல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் ரூட்டு தெரியாத பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், பாஸ்டர் இந்த பக்கம் வழி இல்லை. அந்த சைடு கார்னர் ஓரமாக ஒரு பில்டிங்கான நிறுத்திட்டேன். பாஸ்டர் வழி காட்டி அவர் நட்சத்திரம் மாதிரி வந்தார் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இது கருப்பு நட்சத்திரம், நீங்கள் வெள்ளை நட்சத்திரம் ஐயா நினைக்கக்கூடாது. அப்படியே வழி காட்டி இங்கே வந்து சேர்த்துட்டார். நான் இப்போது பாதை தெரியுது. அவனுக்கு பாதை தெரியாத இடம், முழுசும் இருட்டான வேலை, கை குழந்தை, இத்தனை ரிஸ்க் இருந்தோம். உடனே யோசேப்பு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா, ஆமென். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த குழந்தைய பார்த்ததுலேருந்து கணக்கு போட்டு சொல்கிறான், 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை என்ன பண்ணுங்க, கொலை செய்யுங்க. அப்போது அந்த 2 வருஷம் காலம் இவங்க போய் தங்கியிருந்த சில மாதங்களோ சில வருஷங்களோ தெரியாது, கொல்ல நினைத்த இந்த ஏரோது மரித்து விட்டான் நியூஸ் வருது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2வது குறிப்பு என்னன்னா, சில நேரத்தில் ஆண்டவர் விலகி போன்னு சொல்லுவார், நீ விலகி வந்துடணும். ஆமென். அங்கே இருக்காத பிரச்சனைன்னு உணர்த்தினார்னா யூ கம் அவுட். நான் ஒரு சமயம் மாதாவரம் பக்கத்தில் உள்ள கொசப்பூர்னு ஒரு ஊர் போடுது. அங்கே ஒரு சர்ச்சுக்கு ஸ்பெஷல் மீட்டிங்கு போகிறேன். ஒரு பாஸ்டருக்காக வெயிட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, உண்மையான நடந்த சம்பவம். நான் நின்றுக்கிட்டே இருக்கிறேன். எனக்குள்ளே திடீர்னு ஒரு ஆவியானுடைய ஏவுதல், இந்த இடத்துலேருந்து வண்டியை மூவ் பண்ணுன்றாரு. மாலை நேரம், இருட்டாக இருக்குது. ஒரு 6:30 to 6:45 அந்த டைம். நின்றுட்டு பைபாஸ் ரோடு நின்றுட்டே இருக்கிறேன். வண்டியை மூவ் பண்ணு நான் லீட் பண்ணுறாரு. ஒரு அழுத்தம் பாரம் வருது. சரி, ஒரு லீடி பாண்டவர் உணர்த்துறதுனால வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 செகண்ட் அப்படி தள்ளுறேன். புதார் மாதிரி ஒரு பள்ளத்தாக்குலேருந்து ஒரு 4-5 பசங்க, இந்திக்கார பசங்க கத்தியோடு மேலே வராங்க. ஒருவேளை அந்த இடத்துல வேறு யாரும் இல்லை, நான் இருந்ததுன்னா எந்த சேதவனா நடந்திருக்கலாம். ஒரே செகண்டு தான். அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு மூவ் பண்ணதுனால நான் பாதுகாக்கப்பட்டேன். அதுபோல் எத்தனையோ முறை கர்த்தர் கூட பேசியிருப்பார், இந்த இடத்துலேருந்து போயிரு, போ, நீங்கள் இருக்காத போன்னு ஆண்டவர் சொன்னார்னா நீங்கள் அதை கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது உங்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பை தேவன் தருவார். அல்லேலூயா. ஆச்சரியமான தேவன். அவருடைய பெரிய ஒரு மகத்துவம் என்னென்னா, அவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ எழுந்து போய் சேனம் கட்டி கொண்டு குழந்தைய நான் சொல்கிற தேசத்தில் போய் மலையில் போயிட்டு என்ன பண்ணு, பலியிடுன்னு சொன்னார். இந்த விஷயத்தை ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருந்தார்னா அவர் வீட்டில் பலியாயிருப்பார். 100 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லை, இப்போ குழந்தைய போய் பலி செலுத்துற அப்படி சொல்லி வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். வீட்டுக்கு தகவல் சொல்ல வேலைக்காரர்களையும் ஒரு கழுதையும் அது மேலே சேனங்களை கட்டி கொண்டு போகிறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் உணர்த்துறாரு, வேலைக்காரர்களை இங்கேயே இருங்க, நானும் பிள்ளை ஆண்டானும் போய் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம். விசுவாச வார்த்தை. ஏன் வேலைக்காரங்களை பாதியில் நிறுத்தினார்னா, இவங்க மேலே வந்தால் குழந்தை மேலே கத்தி வைக்க விடுவாங்களா? அவங்க விட மாட்டாங்க. ஐயா நயா வயசாக போச்சு, பைத்தியம் போய் ஏதாவது ஒன்று சொல்லி ஆபிரகாம ஸ்டாப் பண்ணிட்டுருப்பானுங்க. ஆமென். அப்போ கொஞ்ச தூரத்தில் கழுதையை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இப்போ கழுதை மேலே இருந்த விறகு கட்டை, கத்தி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது ரொம்ப புத்திசாலித்தனமாக பையன் கேட்குறான், அப்பா பலி செலுத்தத்துக்கு தான் வரோம், விறகு கட்டை இருக்குது, கத்தி இருக்குது, செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி. இவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறாரு, கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் சொல்லி மேலே கூப்பிட்டு போயிட்டு, இப்போ கிளைமேக்ஸில் சொல்லி தான் அவனை, வழி இல்லை. தம்பி, ஆண்டவர் ஆட்டுக்குட்டியெல்லாம் கேட்கல, உன்னையே தான் பலியிட சொன்னார், மேலே ஏறி படுறான்றார். ஒரு 16 வயசு பையன் அந்த டைம் படுப்பான். நினைக்கிறீங்க? ஆபிரகாமை உருட்டி விட்டுருப்பான். நம்ம இப்போ இருக்கிற பசங்களாக இருந்தால் ஆபிரகாம என்ன பண்ணிருப்பான், போயா வாழ வேண்டிய வயசுல என்னைக்கு போய் பலி செலுத்துகிற. ஆனால் ஈசாக்கு ஒபீடியன்ஸ் சைல்டு. அப்பா சொன்ன உடனே
ஏறி படுத்துட்டான். அப்போ நான் நினைக்கிறேன், என்ன சொல்லியிருப்பார் அப்பா அப்படி யோசித்தா, அவர் சொல்லியிருப்பார், ஆபிரகாம், ஈசாக்கு, நான் வணங்குகிற சர்வ வல்லவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் என்னை சந்ததியாக பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு குழந்தை பிறகுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏஜ் ஆகிடுச்சு, அம்மாவுக்கும் அதெல்லாம் இல்லை, ஆனால் ஆண்டவரே அற்புதமாக உனக்கு கொடுத்தாருரா, உன் மூலமாக தான் ஜென்ரேஷன் ஆசீர்வதிக்க போகிறாரு, நீ நம்பி படு, எனக்கு ஒன்று தெரியும், 2 துண்டானாலும் 4 துண்டானாலும் உயிரோடு எழுப்பிடுவார்ரா. ஆண்டவரே கை தட்ட அந்த 3 பேரை மட்டும் நைட்டுக்குள்ள லேட்டாக தட்டுறவங்கள நைட் 2 மணி வரைக்கும் தூக்கத்தை கலைச்சி நைட்டெல்லாம் கை தட்டி ஜெபம் பண்ண வைங்கப்பான்னு சொல்கிறா. சொல்லுங்க ஆமே. அப்போது ஈசாக்கு அப்படி சொன்னபடியே போய் படுத்தான் பாருங்க. அந்த கீழ்ப்படிதல் போனால் போயிடணும், அவ்வளோதான். வருஷத்தில் எத்தனையோ முறை கர்த்தர் உன்னை அன்போடு எச்சரிச்சிருக்கலாம், நீ அந்த இடத்த விட்டு போயிடு, அந்த உறவு உனக்கு வேணாம், அந்த மனிதர்கள் வேணாம், அந்த பொருள் உனக்கு வேணாம். அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா நீ போயிட்டீங்கன்னா அதை விட பெருசானதே உனக்கு தருவார். ஆமென். அதான் பழைய பாட்டு சொல்றதுல, மண்ணுக்காக மாணிக்கத்தை இந்த ஆண் பார்க்காம பாடுங்க, இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை இந்த மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா. இப்போ முதல் சொப்பனத்தின் செய்தி என்னது? இப்போ நீங்கள் சொல்லும் போதே சந்தேகமாக சொல்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. சொல்லுங்க, சந்தேகப்படாதே, சேர்த்துக்கொள். ஆமென். சேர்த்துக்கொள்னா எல்லாத்தையும் நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். ஜெபத்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க, வேத வசனம் படிக்கிறது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள். ஆமென். தேவனுக்காக கொடுக்கிற விஷயத்தை இன்னும் ஒன்று சேர்த்துக்கொள், ஊழியம் செய்வதில் இன்னும் அதிகமாக ஒன்று சேர்த்துக்கொள். அல்லேலூயா. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சொப்பனத்தில் சொல்கிறத அப்படியே செஞ்ச ஒரு தேவ மனுஷங்க. ஆமென். ரெண்டாவது சொப்பனத்தின் செய்தி என்ன? நீங்கள் இருந்து விலகி போன்னு சொல்கிறார். எந்தெந்த இடத்துல ஆபத்து வரும் நமக்கு தெரியாது, ஆனால் தேவன் நமக்கு சொல்லும்போது, நாம் கீழ்ப்படியும் போது ஆபத்துகளுக்கு தேவன் விலக்கி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு. சரியா? மூன்றாவது ஒரு தரிசனத்தை, சொப்பனத்தை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிமா, 16லேருந்து வாசி. இல்லை 2:19-20 வாசிங்க. மூணாவது, ஏரோது இறந்த பின்பு, இப்போ எப்படி தான் வராருங்க அவரு? சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து அல்லேலூயா. மூன்றாவது ஒரு சொப்பனத்தினுடைய கார்த்த குறிப்பு என்னன்னா, நீ மறுபடியும் எழுந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போகணும்னு சொல்கிறார். ஆமென். எகிப்துக்கு போன அனுபவம் ஒரு பின்மாற்ற ஜீவியத்தை சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் தாய் வீடை போல மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு அவனை கர்த்தர் திரும்ப கொண்டு வந்தார். ஆமென். ஒருவேளை இத்தனை பிரசங்கம் கேட்டு ஆண்டவர் எத்தனையோ எச்சரிப்பு சொல்லி எவ்வளோ காரியத்தை நேரடியாக உனக்கு சொன்னால் கூட, சில நேரங்களில் பவுல் சொன்னது போல, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்கிற காரியம் என்னிடத்தில் இல்லை, நான் விரும்பாத காரியத்தையே செய்கிறேன்னு நீங்கள் இந்த 2025 வருஷம் 51 வாரம் அப்படி நீங்கள் செஞ்சுருக்கலாம். 50 வாரம் இல்லை, 50 வாரம் அப்படி செஞ்சுருக்கலாம். 51 வாரம், அடுத்த வாரம் 52வது வாரம் முடிய போகுது. ஆமென். ஒருவேளை நீங்கள் போயிருந்தால் கூட பரவாயில்ல, மறுபடியும் உங்கள் சொந்த தேசத்துக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், வேறு யாரையும் கை காட்டிலாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறீங்க, எங்கே போகணுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வீட்டிலேருந்து வந்தீங்க, திரும்ப எங்கே போவீங்க? நீங்கள் வழி தவறி போயிடுவீங்களா? தெளிவாக போவீங்க. ஒரே கரண்ட்டு போனால் கூட தட்டு 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 தட்டி தட்டி வீட்டுக்கு போயிடுவீங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையை சாகடிக்க நினச்சவன் செத்து போயிட்டான், நீ தைரியமாக போன்றார். ஆமென். எரேமியால ஒரு அழகான வார்த்தை இருக்குது, ரொம்ப அழகான வார்த்தை. விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ,
வழி தப்பி போகிறவன் திரும்பியும் அந்த இடத்த கேட்டு வர்றது இல்லையோ, ஆனால் என் ஜனங்கள் மட்டும் என்கிட்ட வரவே மாட்டுது, ஏன் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம கீழே விழுந்தோம் என்ன பண்ணுவோம்? முதல்ல ஏஞ்சிக்க மாட்டோமா? ஃபஸ்ட்டு யாரெல்லாம் நம்மளை பார்க்குறாங்கன்னு வேடிக்கை பார்ப்போம். ரெண்டாவது தான் அடிப்பட்டதை பார்க்குறது, பஞ்சர் போடுறது, சிஞ்சர் வைக்கிறதுலாம். முதல்ல நம்மளுக்கு யாருன்னா பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு எழுந்துருவோம். வழி தெரியாது, காயம் தெரியாது, வீங்குறது தெரியாது. வீட்டுக்கு வந்து அப்போ விழுந்த உடனே ஏஞ்சிக்கணும்னு உங்கள் மனசு சொல்லுதில்ல. அப்போது இந்த 12 மாதத்தில் எத்தனையோ முறை நம்ம விழுந்திருக்கலாம். விழுகிறவனை அவர் தூக்கி விடுகிறவர். அல்லேலூயா. நீங்கள் விழுந்திருக்கலாம். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவனை கர்த்தர் எழுந்திருக்க பண்ணுவார். ஆனால் உங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும். என்ன வரணும்? நான் சொந்த தேசத்துக்கு திரும்புவேன். இளையகுமாரன் அப்படி தான் போனான். தகப்பனை விட்டுட்டு போனான். அவன் போனவன் எப்படி போனான்னா, ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ஆலோசனை கேட்டு என் சொத்தெல்லாம் பிரித்து கொடுன்னு ஷேரெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். வாங்கின்னு போனுவேன் வசனம் இப்படியே போட்டிருக்குது, அவன் போய் சில நாட்களுக்கு பின்பு. எவ்வளோ நாள்? அப்பாவை விட்டுட்டு போய் ரொம்ப நாள் நீ வாழ முடியாது. பரம தகப்பனை விட்டுட்டு போய் நம்மளால் இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியாது. அல்லேலூயா. எழுந்து அவன் சொல்கிறான், கவனிங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போயிட்டாங்க, காசு கையில் இல்லை, பஞ்சம். ஒரு இடத்துல வேலை கேட்க போகிறான். வேலை கேட்டு போன இடத்துல பன்றி மேய்க்கிற வேலை. என்ன வேலை? பன்றிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி வைக்கணும், இது வேலை. பசியில் யாருக்கும் தெரியாமல் எடுத்து 2 காய் சாப்பிட்டான், அந்த தவிட சாப்பிட்டான். இது யார் பார்த்துட்டா? ஓனர் பார்த்துட்டார். ஏண்டா பன்றிக்கு போடுற சாப்பாடு நீ சாப்பிட்றியான்னு அடித்து அவனை துரத்துறாங்க. கீழே விழுந்திருக்கும் போது உட்காந்து யோசிக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் ஏராளமான வேலையாட்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே, ஆனால் நான் இந்த பன்றிகளுக்கு போடுற சாப்பாடை சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்லி அவன் 3 விஷயத்தை யோசித்தான். ஒன்று, அவன் என்ன பண்ணான்னா முதல்ல யோசித்தான். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். யோசிக்கிறான். முதல்ல நம்ம வாழ்க்கையில் கூட கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது கடந்த காலத்தை நம்ம யோசிக்கணும். ஆமென். முதல்ல யோசித்தான், யோசிக்கிறான். ரெண்டாவது சொல்கிறான், நான் எழும்புவேன். சொல்லுங்கள், எழும்புவேன். என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், என் தகப்பனை பார்த்து சந்தித்து நான் பேசுவேன். உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், என்னை மன்னிங்கன்னு அவர்கிட்ட நான் கேட்பேன் அப்படின்னு இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போதே அவன் முதல்ல யோசித்தான். சொல்லுங்கள், டிசிஷன். துஷுமா? சத்தமாக சொல்லுங்கள், டிசிஷன். அவன் விழுந்த நேரத்தை ஒரு தீர்மானம் பண்ணுறான். நான் எழும்பிடுவேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன், மன்னிப்பு கேட்பேன், வேலைக்காரனா என்னை வச்சுக்கோங்க, மகனாக வச்சுக்கலன்னா பரவாயில்லன்னு சொல்லி கேட்பேன்னு சொல்கிறான். அவன் முதல்ல டிசிஷன் எடுத்தான். சொல்லுங்கள், டிசிஷன். டிசிஷன் எடுத்ததை கன்ஃபஸ் பண்ணான். வாயில என்ன செஞ்சான்? அறிக்கை செய்தான். ஆமென். நான் எழும்புவேன், அப்பா கிட்ட போவேன், மன்னிப்பு கேட்பேன்னு அவன் எதை யோசித்தானோ அதை அப்படியே வாயில் அறிக்கை செஞ்சான். மூணாவது, எதை அறிக்கை செஞ்சானோ அதை ஆக்ஷனில் கொண்டு வந்தான். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், டிசிஷன், கன்ஃபஷன், ஆக்ஷன். நான் டைரக்டர் மாதிரி இருக்குதா? ஆக்ஷன் ஒன்று நடிப்பாங்க, அப்படி இல்லை. இது ஆக்ஷன்னா எதை நினைச்சானோ, எதை சொன்னானோ அதை நடைமுறைப்படுத்தினான். அல்லேலூயா. நீங்கள் கூட இந்த வருஷத்தில் நான் எழும்பிடுவேன், நான் எகிப்துக்கு வந்திருக்கலாம், ஆனால் நான் போக வேண்டிய இடம் எங்கே? இஸ்ரவேல் தேசத்துக்கு, தாய் வீட்டுக்கு போகணும். ஆதி அன்புக்கு நாம் திரும்ப வேண்டும். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, பிள்ளையை சாகடிக்க நினச்சவன் செத்து போயிட்டான். ஆமென். நம்மளை கூட எத்தனையோ சந்தர்ப்பத்தை பிசாசு காலி பண்ண நினச்சான் இந்த வருஷத்தில். ஆமாவா இல்லையா? எத்தனையோ முறை. நான் ஒரு நாள் காலையில் வீட்டில் உட்காந்து பசங்களுக்கு துணி ஸ்கூலுக்கு அயன் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு நான் அயன் பண்ணுற அயன் பாக்ஸ் என் கை பக்கத்தில் எரியுது. டக்குன்னு எழும்ப முடியல. அதை ஆஃப் பண்ணோம். பசங்க எல்லாம் உள்ளே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃபு கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்ல, பதட்டத்தில் பேச்சு வரல, டக்குன்னு எழும்ப முடியல. சுதாரிச்சு எழுதி டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். ஆமென். இல்லைன்னா இந்த சம்பவம் நடந்து 3 மாதம். பரலோகமே என் சொந்தமே. ரெடியாகிறீங்களா பாடுறதுக்கு? எத்தனை முறை பிசாஸ் பிளான் பண்ணுறான், ஆனால் கர்த்தர் அதை அனுமதி கொடுக்கல. அல்லேலூயா.
அவன் தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று மறுபடியும் சொப்பனத்தில் சொல்லப்பட்ட போது அவன் புறப்பட்டு வந்தான். ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது ஸ்டக் ஆகிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல, யாராலும் வழி தப்பி போயிருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் உங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்துடுங்க. உங்களை மன்னிக்க, உங்களை ஆசீர்வதிக்க தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் 1 2 3 ஏஞ்சி ஓடுறாதீங்க. இப்போ நீங்கள் பாயிண்ட்டு சொல்லணும். இப்போது ரெடி ஆகுறீங்களா பாயிண்ட்டு சொல்கிறதுக்கு? இப்போ திக்கு திக்குன்னு இருக்குது சில பேருக்கு. ஐயோ தெரியலையம்மா எனக்கு பாயிண்ட்டு. நம்பர் 1, ஆண்டவரே வாயை திறந்து சொல்லாதவங்கள நீங்கள் பாருங்கள். நைட்டு 3 மணி வரைக்கும் அவங்க தூங்க. நான் எவ்வளோ ப்ரிப்ரேஷன் பண்ணி இது டிஃப்ரெண்ட்டாக இதுவரை யாரும் பேசப்படாத ஒரு தலைப்பாக இருக்கணும். இந்த முதல் சுத்திகரிப்பில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் இந்த தலைப்பில் ஃபஸ்ட்டு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுறேன். இது இன்னும் சமைக்கணும் ருசியாக வந்துன்னே இருக்கும். அதுக்காக நான் சமையல் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதை சொல்கிறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க சத்தமா. அப்போது சந்தேகப்படாதே முதல் சொப்பனத்தினுடைய குறிப்பு சேர்த்துக்கொள். இந்த வருஷத்தில் எதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தேகமாக இருக்குதோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே நான் சந்தேகம் நீங்கி விசுவாசம் உள்ளவனா மாறுறதுக்கு உதவி செய்யுங்க. ஏனென்றால் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆமென். இரண்டாவது சொப்பனத்துடைய குறிப்பு என்னது? மொத்தமே கீழ்ப்படிகிறது தான். என்னன்னா விலகி போனார். இங்கே இருக்காத, டேஞ்சர் ஜோனில் இருக்காத, போயிரு போன்னு சொன்ன உடனே அவன் அப்படியே போனான். அது எப்படி போனான்? உடனே இரவு நேரம் முழுசாக. இன்றைக்கே கரண்ட்டு இருக்குது, அன்றைக்கி கரண்ட் இல்லை, பாதை தெரியாது, வழி தெரியாது, கை குழந்தைய வச்சுக்கிட்டு மரியாதை அவன் கூப்பிட்டுட்டு போகிற விஷயம் இருக்குதே, அது பெரிய பாக்கியம். ஆமென். ஆனால் உண்மையாகவே மரியாதை எல்லாரும் ஹைலைட் பண்ணுறாங்க. யோசேப்புக்கு ஒரு சிலை வைக்கணும். ஆனால் சிலை தான் ஐடல் வர்ஷிப் மாதிரி ஆகிடும். அவன் பண்ண தியாகத்துக்கு யோசேப்பை பெருசாக பேசணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. உடனே சொப்பனம் கண்டு முகத்தை கைவிட்டு கிளம்பலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். என்ன மாதிரி கீழ்ப்படிதல். ஆமென். சொல்கிற ரெண்டாவது குறிப்பு என்னன்னா விலகிப்போ. சொல்லுங்கள், விலகிப்போ. பிரச்சனை வருதுன்னு தெரியுதா, அவங்ககிட்ட சரத்து பண்ணி வாக்குவாதம் பண்ணாத, விலகி போயிடு. ஆட்டோக்காரன் எழுதி வச்சுக்கிறான் அழகா, விட்டு கொடுக்கிறவன். இதெல்லாம் மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். விட்டு கொடுப்பவன் கெட்டு போகிறவன். அப்போ அவனே தெளிவாக சொல்கிறான், விட்டு கொடுக்காதவன் என்ன பண்ண மாட்டான், அவன் கெட்டு தான் போவான். அப்போ நீங்கள் ஆண்டவர் பிள்ளைங்களாக இருப்பீங்களான்னா விலகி போன்னு சொல்லும்போது விலகி வந்துடணும். ஆமென். அவனை கர்த்தர் பார்த்துப்பார். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது சொப்பனத்தை அவன் என்ன வாசித்தோம்? நீ திரும்ப எகிப்திலிருந்து புறப்பட்டு எங்கே வா? இஸ்ரவேல் தேசத்துக்கு, உன் தாய் வீட்டுக்கு வந்துரு, உன் சொந்த தேசத்துக்கு வந்துரு. ஒருவேளை இந்த வருஷத்தில் நாம் நிலை தடுமாறி விழுந்திருக்கலாம், விலகி போயிருக்கலாம். மறுபடியும் தேவன் நம்மோடு பேசுகிறார். நீ தாய் வீட்டுக்கு, தகப்பன் அன்புக்கு நீ திரும்பி வந்துரு. அல்லேலூயா, ஆமென். தகப்பன் வீட்டில் இருந்தால் சில நேரத்தில் கண்டிப்பு இருக்கும். அந்த கண்டிப்பு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் ஒரு சமயம் பாஸ்டர் இம்மானுவேல், பாஸ்டர் டேவிட் ஐயாவுடைய கான்வர்சேஷன் நடந்த ஒரு விஷயம், அது சாட்சியாக சொல்கிறேன் இன்றைக்கி. நான் சில வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ ஒரு பேச்சுலர்னு நினைக்கிறேன், இம்மானு ஒரு மீட்டிங் வந்து வாசிக்கிறார், கீபோர்டு வாசிக்கிறார். நான் தான் அங்கே பிரசங்கம் பண்ணுறேன். நான் அங்கே பிரசங்கம் பண்ணி முடித்து அங்கே சாப்பாடு கொடுத்து 10 மணி ஆயிடுச்சு. தம்பி வீட்டுக்கு வரத்துக்கு எப்படியும் ஒரு 10:45 11 இருக்கும்னு நினைக்கிறேன்ல. 11 மணிக்கு அவன் ஊழியம் செஞ்சுட்டு வந்துக்கிறார். தம்பி பாஸ்டரியா வீட்டில் இருந்து எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டுக்கிறார். 11 மணிக்கு அவன் எங்கே போயிட்டு வர போகிறான்? ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன்பா. யார் அந்த மீட்டிங் வந்தா? கமல் பாஸ்டர். எனக்கு ஃபோன் வருது, இம்மான் உங்கள் மீட்டிங் தான் வந்தானா? ஆமாம் ஏன் வந்தான் ஆஸ்தா. அதான் 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அதான் எங்கே போயிட்டு வந்தான்னு தெரில, அவனை வெளியே நிற்க வச்சு கேள்வி கேட்டுனுங்கிறேன்னார். இப்போ அந்த சமயம் வந்து ஒரு போதகனுடைய குடும்பத்தில் பிறந்தது குறித்து ஒருவேளை இம்மான் கடினமாக யோசித்துருக்கலாம். இப்போ அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுல, இப்போ அப்பாவுடைய வேல்யூ அவனுக்கு தெரியும். அந்த பையன் பண்ணுற குறும்பு அட்டகாசம். இப்போ அவங்க அப்பா மாதிரி அவன் என்ன செய்யணும்?
அந்த கண்டிப்போடு ஃபாலோ பண்ணால் தான் அவனை அடுத்ததுக்கு கரை சேர்க்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் பேசுகிற வசனத்துக்கு, வார்த்தைக்கு யோசேப்பு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தான். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 2 அதிகாரம் 22, 23 வாசிங்க. ஆகிலும் இப்போ கவனிங்க. இப்போ இந்த வசனம்லாம் படிக்கும்போது உங்களுக்கு அந்நிய பாஷை மாதிரியே இருக்கும். படிமா திரும்பாத. ஆகிலும் அர்கிலாயு என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஏரோதுடைய பையன் பேர் என்னது? எல்லாம் சொல்லுங்க. அருளிவதையா? அர்கிலாயு சொல்லுங்க சத்தமா. அர்கிலாயு வந்து கேள்விப்பட்டு பயந்தான். பட்டு நாளை வரைக்கும் படிச்சுடுமா. புறன் படி. புறங்களில் விலகி போய் வாசம் பண்ணினான். கவனிங்க, அந்த வசனம் கடைசி முடிச்சிரு. ஆமென். இப்போ புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்? கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏரோது குழந்தைய சாகடிக்க நினச்சவன் செத்து போயிட்டான். இப்போ அந்த இடத்துல யார் வந்துட்டா? அவங்க பையன் பேர் என்னது? இதெல்லாம் படிங்க வீட்டில் போய். சரியா? அந்த பையன் அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயந்து வேற ஒரு இடத்துல, ஒரு கிராமப்புறத்தில் அங்கே மறைமுகமாக அந்த பிள்ளையை வளர்த்தான். அந்த இடத்துக்கு பேர் என்னதுங்க? நாசரேத். சொல்லுங்கள் சத்தமா. நாசரேத். ஆனால் இயேசுவுக்கு நசரேன்னு ஒரு பேர் இருந்துச்சு. நசரேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிங்க. நசரேன் என்பது ஒரு விரதம். செத்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, முடியை நீட்டாக வளர்க்கணும், முடியை வெட்டக்கூடாது. இதெல்லாம் அடையாளமாக சிம்சோன் வாழ்ந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் மரித்த சடலம் உள்ள வீட்டுக்கு அவர் போனார், செத்தவங்களை உயிரோடு எழுப்பிட்டார். அல்லேலூயா. ஏன் இப்படிலாம் நடந்துச்சுன்னா, அவரை நசரேன்னு சொல்லக்கூடிய விதத்தில் வேத வசனத்தின்படி இருப்பதற்காக இதெல்லாம் இப்படி நடந்தது. ஆமென். இப்போ என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு அவனை முற்றிலுமாய் அர்ப்பணித்தான். அல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவருடைய பெரிய நோக்கம் என்னன்னா, இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களை பார்த்து இவங்க தேவங்க பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களை சாட்சி சொல்கிற அளவுக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட சொப்பனத்துக்கு நிறைவேற அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், மெசேஜ் முடிஞ்சிச்சு. எவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க. வந்ததே நீங்கள் லேட்டு. நேற்றுக்கு கும்மிடி பூண்டியில் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்க. நான் நேற்றுக்கு 2 சர்வீஸை முடிச்சுட்டு அங்கே போய் ரொம்ப தூரம் கும்மிடி பூண்டி நான் போய் சேரும் போது சரியாக 7:20. சரியா? நான் நினச்சேன் அவங்க 6 மணிக்கே தொடங்கி எல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு 7:30 மணிக்கு நம்மக்கிட்ட மெசேஜ் கொடுப்பாங்க, நம்ம 8:30 மணிக்கு முடிச்சுட்டு ஓடி வந்துடலான்னு பார்த்தா, நான் வருகைக்காக வெயிட் பண்ணி 7:30 மணிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே ஆமேன்னு தொடங்குறாங்க. 7:30 மணிக்கு தொடங்கி என்கிட்ட 9 மணிக்கு கொடுத்தாங்க. நான் எத்தனை மணிக்கு முடிச்சிருப்பேன்? நீங்களாம் முடிவு பண்ணிட்டுதா? ஆனால் கிராம மக்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக வசனத்தை ஆர்வமாக கேட்டாங்க. மறுபடியும் வாங்கன்னு இப்போயே புக் பண்ணிக்கிறாங்க. ஆமேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. அதனால் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. ஆமேன். சொல்லுங்கள் பக்கத்தில், நமக்கு தான் சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் அப்படி கண்டுக்காத மாதிரியே இருப்பீங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே இருப்பீங்க நீங்கள். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? நாம் ஜெபம் பண்ணுவோம். எவ்ரிபாடி ஸ்டாண்ட் அப். இப்போ நீங்கள் ஏஞ்சிக்கிறது லேட் பண்ணுற டைமெல்லாம் உங்களுக்கு லேட் ஆகும். அப்படியே கண்களை மூடலாம். எத்தனை அற்புதமான ஒரு அர்ப்பணிப்பு யோசேப்பு தன் வாழ்க்கையில் நடந்து கொண்டான். கைகளை உயர்த்தலாமா? Many times we are failure in the God's word. ஆண்டவர் வசனத்தை நம்ம மனசில் நம்புறதுக்கு இடம் இல்லை. நீ சூழ்நிலையை பார்க்கலாம், நடக்கிற பிரச்சனையை பார்க்கலாம், ஆனால் வேத வசனம் அத்தனையும் மாற்றி அமைக்கும்.
மாலை நேரத்தில் கை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எங்கள் அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கட்டும். நிறைய நேரம் நாங்கள் ஆசீர்வாதம் தடையாகிறது நாங்கள் சந்தேகப்பட்டதுனால நின்றுடுச்சு. பல முறை ஓடி போய் பாத்திரத்தை கேட்டு வாங்கிட்டு வந்த அந்த விதவையின் பிள்ளைகள் அடுத்த முறை சொல்றாங்க, வேறே பாத்திரம் இல்லை. உடனே அந்த எண்ணெய், இதுவரைக்கும் ஏராளமாய் வந்த எண்ணெய் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சந்தேகமா பேசக்கூடாது, அவிசுவாசமா பேசக்கூடாது. சகரியா வயது சென்றவன், ஆண்டவர் அவனுக்கு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லும்போது அவன் நம்பாது போனதுனால குழந்தை பிறந்து அவன் கையில் எடுத்து பேர் அவன் எழுதுகிற வரைக்கும் அவன் ஊமையாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி ஊமையாக வைக்கலை. எத்தனையோ முறை நம்பாமல் போயிட்டோம், எத்தனையோ முறை வசனத்துக்கு நாம் செவி கொடுக்காமல் இருந்துட்டோம். ஆனால் யோசி அற்புதமான ஒரு முற்றிலுமான கீழ்ப்படியில் உள்ள மனிதனாய் தேவனுக்கு வாழ்ந்தான். கை உயர்த்தி கேட்பீங்களா, ஆண்டவரே நாங்கள் யோசேப்பை போல இருக்க விரும்புகிறோம். யோசேப்பை போல, நல்லா கவனிக்க, ஒரு சின்ன வெளிப்பாடு சொல்கிறேன், அப்படியே பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சு பண்ண போகிறேன். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு பெரியாளா, புதிய ஏற்பாட்டு யோசேப்பு பெரியாளா? ஓமார் கொடுக்குற நாளைக்கு வந்து சொல்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டு யோசேப்பு எப்படிப்பட்டவன்னா, பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் கட்டி விட்டு தப்பிச்சு ஓட்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டு யோசேப்பு கூடவே மரியாள் இருந்தோம், இயேசு பிறக்கிற வரைக்கும் மரியாதை தொட்டு கூட பார்க்கல. அவ்வளோ ஒரு டெடிகேஷன். ஆமென் சொல்றீங்களா? கை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணும். வாயத்தன் கேட்ட வசந்த நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீதிமானா இருக்கிற யோசேப்பு அவமானப்படுத்த மனதில்லாம ரகசியமா தள்ள மனதா இருந்தபோது சொப்பனத்தில் சொன்னதை அவன் அப்படியே கேட்டு ஏற்றுக்கொண்டான். எங்களுக்கு விசுவாசம் உள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, இயேசுவை நம்புகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே, அவரை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீங்க சில பேர் வீட்டில் சண்டைக்கு காரணம் இந்த சந்தேகம். எப்போ பார்த்தாலும் சந்தேகம். ஃபோனை வாங்கி பார்க்கறது, மெசேஜை வாங்கி பார்க்கறது, சீக்ரெட் நம்பரை இது பண்ணுறது. இந்த சந்தேக ஆவி இந்த விசுவாச குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு சமாதானம் உங்கள் குடும்பத்தில் வருவதற்கு ஆண்டவர் இப்பொழுதே கிரியை செய்கிறார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எஸ், சந்தேகங்கள் விலகி போவதாக. எத்தனையோ முறை ஆண்டவர் யோசேப்புக்கு சொன்னது போல விலகி போ, எழும்பி போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லி எழும்பாமலே நம்ம இருந்திருக்கலாம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உன்னை கரம் பிடித்து அழைத்து வருகிறார். சோதோம் கோமோரா பட்டணத்தில் போன்னு சொல்லியும் அவன் தாமதித்து கொண்டே இருந்தான். ஆனால் அவனுக்காக ஆபிரகாம் தூரத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அந்த 4 பேரையும் ஒரு கரம், தேவ தூதருடைய கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டது. மகளே, நீ போக வேண்டிய இடத்துக்கு போகல, வேகமா போல, ஆனாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வராரு. தேவ வல்லமை உன்னை பிடிக்கிறது. நீ தேவனுக்கு தேவை. எஸ், ஒரு பெரிய ஆபத்தில் உன்னை கர்த்தர் காப்பாற்ற நினைக்கிறார். ஒருவேளை 3வது சொப்பனம் வருகிறது, நீ மறுபடியும் சொந்த தேசத்துக்கு எழுப்பி போ. இந்த 12 மாசத்துல எத்தனையோ முறை அவரை துக்கப்படுத்தி, அவரை சஞ்சலப்படுத்தி, அவரை வேதனைப்படுத்தி இருக்கலாம். மறுபடியும் ஒரு வாய்ப்பு வருகிறது, நீ எழும்பி போ, மறுபடியும் ஆதி அன்புக்கு திரும்பி போ, மறுபடியும் தேவனை தேடி போ. உன்னை ஆண்டவர் உன்னை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. அடுத்த சொப்பனம், அவன் சொல்லப்பட்ட இடத்துல போய் அவன் அங்கே தங்கி இருந்தான். நசரேன் என்ற பெயர் விளங்கக்கூடிய விதத்தில் நாசரேத்தில் தங்கியிருந்தான். இதெல்லாம் வேத வாக்கியத்தின்படி நிறைவேறும்படி நடந்தது.
உன் வாழ்க்கையில் தேவன் வைத்த திட்டத்தை நிறைவேற்ற அவர் யோசேப்பு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தான். கையை உயர்த்திக்க சொல்லுவோம். நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்தே காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்தே காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. சொல்லுங்க சத்தமா, என்ன நம்புங்கப்பா, வாழ்ந்தே காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க வாயை திறந்து, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, நான் வாழ்ந்தே காட்டுவேன். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஆசை? டெய்லி படுக்கும்போது கவனிங்க, டெய்லி படுக்கும்போது எனக்கு சொப்பனம் வரணும், நாளைக்கு நடக்க போகிறத இன்றைக்கே கர்த்தர் சொல்லிடணும். ஆமென். அப்படி சொன்னால் நீங்கள் என்ன பத்திரமா பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நாளைக்கு தங்க ரேட்டு என்னான்னு இன்றைக்கே பார்த்துட்டு போய் வாங்கி வச்சிருவீங்க. அதுக்கு தான் அவங்க எண்ணம் தேடும். ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கிறதுக்கு யோசேப்பு ஒரு சிறந்த உதாரணம். கையில் ஒருத்தி ஜெபம் பண்ணலாமா? ஒரு இடத்துலையும் யோசேப்பு வாய் திறந்து பேசுனதா இல்லை. ஆனால் சொப்பனத்திலே சொல்லப்பட்டதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்தான். எல்லாரும் கேளுங்க, கை உயர்த்தி கேளுங்க. யோசேப்பை போல எங்களுக்கு சந்தேகத்தை நீக்கி போடுங்கப்பா. உங்கள் வசனத்தின் மீது முற்றிலுமான நம்பிக்கையை தாங்க. உங்களுக்கு கீழ்ப்படுகிறது, நீங்கள் சொல்கிறத செய்கிறது, அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த வருஷத்தின் கடைசியில் எங்களுக்கு தந்தைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், சத்தம் உயர்த்தி. கேட்கப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள் என்று சொன்னார். யோசேப்பை போல எந்த வார்த்தையும் எதிர் பேசாமல், சந்தேகப்படாமல் அவன் அப்படியே தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தது போல ஒவ்வொரு வாரமும் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்குள்ள கொடுக்க முடியாது. கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். இந்த நாள் ஆராதனையில் வந்து பங்கோட்ட அத்தனை தேவ பிள்ளைகளையும் தனித்தனியா பேர்வராய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன தம்முடைய மகனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு அடுத்து பயன்படுத்த முடியாது. நாளை தினத்தில் நம்மோடு கூட பேச முடியாது. கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் தோத்திரம். இந்த கடைசி ஜெபத்தை காஞ்சிபுரத்தில் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர் ஜான்சன் அவர்கள் முன்னாடி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில கூட நம்முடைய தாசனை கொண்டு ஆண்டவரே இந்த 51வது வாரத்தில் சுத்திகரிப்பு இந்த கூடுகையில் ஆண்டவரே இங்கே கேட்ட வார்த்தை முதலாவது சொப்பனத்தில் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படும் போது ஆண்டவரே நாங்கள் ஆனை உணர்ந்து உமக்கு கீழ்ப்படுகிற எண்ணத்தை எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. 51 வாரங்கள் உம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பசு மரத்து ஆணியை போல எங்கள் இருதயத்தை ஊடுருவி செல்வதாக நாங்கள் அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவரே. சந்தேகப்படக்கூடாது. சந்தேகத்தின் ஆவி இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, புறப்பட்டு போன சந்தேகத்தின் ஆவி இனி திரும்பி வரக்கூடாது. உம்முடைய சொப்பனத்தை கண்ட அந்த சாஸ்திரிகள் வேறுபடியாக சென்றது போல ஆண்டவரே நாங்கள் மட்டுமாக ஒரு வரியை ஆண்டவரே நாங்களே தேர்ந்தெடுத்து போய் கொண்டிருந்தோம்.
ஆனா நம்முடைய வசனத்தை கொண்டு நீங்க எங்களுக்கு சொல்லும் போது உடனே அதற்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. அந்த உடனே என்ற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடைபிடிக்கணும் ஆண்டவரே. நிர்விசாரணமாக இருந்த காலங்கள் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, சோம்பேறித்தனமாக இருந்த காலங்கள் போதும். என் தேவன் எங்க கிட்ட சொப்பனத்தில் பேசும்போது உடனே அதை செய்கிற எண்ணத்தை ஒவ்வொருக்கும் தாரம் ஆண்டவரே. அநேக காரியங்களை விட்டு நாங்கள் விலகி ஓட வேண்டியது இருக்கிறது. உம்முடைய வசனம் சொல்லும் போது நாங்கள் அதிலிருந்து விலகி ஓட என் தேவன் எங்களுக்கு உதவி பாராட்டுவீராக. சுய பலத்தினால எங்களால முடியாத ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை கொண்டு நாங்கள் அதை ஜெயிக்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வசனம் வெறுமையாய் திரும்பாது, அது கிரியை நடப்பிக்கும் என்று சொன்னேன். உம்முடைய தாசனை கொண்டு சொல்லப்பட்ட அந்த வசனம் வெறுமையாய் திரும்பக்கூடாது ஆண்டவரே. எந்த இடத்துல எங்களை போய் காத்திருக்க சொல்றீங்களோ அந்த இடத்துல நாங்கள் காத்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு நீர் ஊற்றியறலாம் ஆண்டவரே. அவசரப்படக்கூடாது ஆண்டவரே. எங்க நீங்க சொல்றீங்களா அந்த இடத்துக்கு அந்த தேசத்துக்கு போய் நாங்கள் காத்திருந்து என் தேவன் நீர் மறு உத்தரவு கொடுக்கிற வரைக்கும் என் தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், தென் மான்களை ஈனும்படியாக செய்யும் என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து காத்திருப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. வந்து கொடுத்த தாசனை இன்னும் வளமையா எடுத்து பயன்படுத்துவீராக. இன்னும் ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் எங்கெங்கெல்லாம் போய் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை சொல்லுகிறார்களோ சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி விடுதலையின் தேவன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. இன்னும் அநேக ஆயிரம் இடங்களுக்கு மகனை நீர் கொண்டு செல்லும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், அவர் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும். நாளைக்கு நடக்க போகிற அந்த கூடுகையில கூட கர்த்தாவே என் தேவனீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. நாளைக்கும் தாசனை கொண்டு நீங்க பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை இம்மட்டுமாக நீங்கள் வழிநடத்தி கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் போது ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்த என் தேவன் உதவி செய்யும்படிக்காக செபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நேரத்தோடு வாங்க.